அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது மிதுன ராசி தாங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அதாவது ஒரு சில கிரகங்களின் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்களையும் தர இடத்துல இருக்கின்றனர். மேலும் அதே போல் ஒரு சில கிரகங்கள் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய இடத்துல இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு கால் மூலியமாக தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 18 நாட்களில் கிரகங்களுடைய பெயர்ச்சி அதிர்ஷ்டமாகவும் சாதகமாக நிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமான பொருளாதாரம் பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழ்நிலை ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்க போகுது. புதிதாக வருமானம் ஈட்டும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. மாதத்தின் முற்பகுதியில் நல்ல லாபங்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். பிற்பகுதியில் செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது. மேலும் இந்த 18 நாட்களில் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை கிடைக்கப் போகுது. மேலும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி அமர்ந்திருக்கும் இடம் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட குருவின் பார்வை உங்களுக்கு வீடு வாகனம் மற்றும் சொத்து வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான காலம் சாதகமாக இந்த காலம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரம் செய்பவங்களுக்கு அதை அப்படியே இந்த ஒரு மாத காலம் தொடரலாம். அலுவலக வேலை இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் விரும்பியவங்க அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. மேலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதியில் பண விஷயத்தில் குறிப்பாக கொடுக்க வாங்குதல் விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க. குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் கூட தூக்கம் தடைப்படும். இதன் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ராசிக்கு 2வது இடத்துல ஆடி மாதம் சூரியன் சஞ்சரிப்பதால், அதாவது ஜூலை மாதத்தின் பிற்பகுதி முழுவதும் பேச்சில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொழில் வணிகமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக ராகு வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இருப்பினும் கூட செவ்வாய் விரய ஸ்தானத்திற்கு செல்வதால் பெரிய முதலீடுகளை மற்றும் வியாபார வளர்ச்சி பற்றிய யோசனைகளை இன்னும் நீங்கள் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடுவது நல்லது. மேலும் புதிய மனிதர்களின் சந்திப்பால் குறிப்பாக வேற்றுமொழி மற்றும் வெளிநாட்டவர்களின் உதவி தொழில் மற்றும் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற உதவிகரமாக இருக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிக அளவில் காணப்படும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துணையின் உதவி மூலமாக உங்களுடைய இலக்குகளை நீங்கள் ஈஸியாக அடைந்து விடுவீங்க. உங்களுடைய காதல் துணையின் ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருக்க போகுது. உங்கள் துணை உங்களிடம் விசுவாசமாக நடந்து கொள்ளலாம். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய சுற்றி இருப்பவங்க மூலமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்களுடைய துணையோடு உங்களால் நேரம் செலவழிக்க இயலாமல் போகலாம். உங்கள் இளைய சகோதரர் மற்றும் சகோதரிகள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் மற்றும் அவர்கள் மூலமாக உங்களுடைய காதலுக்கு பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்களை நீங்கள் சாத்திரமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. தொழில் மூலமாக கிடைக்கும் லாபம் மற்றும் ஆதாயம் மூலமாக நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை பார்க்க முடியும். தொழில் வளர்ச்சிக்கு கருதி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக பெரிய அளவில் லாபம் மற்றும் ஆதாயத்தையும் பார்ப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் நிற்பாங்க. உங்கள் தாயின் ஆதரவாலும் உங்கள் சேமிப்பு மேம்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உத்தியோகத்தின் மூலமாக சம்பள உயர்வு சாத்தியப்படும். இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு மேம்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மூலமாக பணத்தை பெற முடியும். இதுவே உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மேலும் இந்த 18 நாட்களில் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். இது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் உங்கள் சேமிப்பை மேம்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்கள் நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறப் போகுது. நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். சிறப்பாக பணியாற்றி பணியிடத்தில் பெயரையும் புகழையும் பெறுவீங்க. நிர்வாகத்திடம் இருந்து பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மேலும் சிறப்பு செயல்படுவதற்காக அடுத்தவர் நிலைக்கு செல்வதற்கும் ஊக்கமளிக்கும். இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க பணி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் செயல்களில் வெற்றியை அடைய உதவிகரமாக இருக்கும். மேலும் தொழிலை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் முதலீடுகள் மூலமாக பெரிய வருமானத்தை பெற முடியும். கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. மேலும் உங்களுடைய கூட்டாளிகள் மதிநுட்பத்தோடு செயல்படுவாங்க. அதன் மூலமாக உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும். உங்கள் சிறு நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நலம் விரும்பிகளின் ஆதரவை பெறுவது ரொம்ப நல்லது. மேலும் உங்கள் பலத்தை நிரூபிக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலமாக திருப்தி அடையவும் வாய்ப்பு சுட்டி காட்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாட்களில் ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. உயர்கல்வி மாணவர்கள் தங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதம் மற்றும் சிரமங்கள் காரணமாக வீழ்ச்சியை பார்ப்பார்கள். எனவே உங்களை அனைத்து செயல்களையும் அர்ப்பணிப்போடு செய்வதன் மூலமாக வெற்றி கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய சூழ்நிலை உள்ளவர்களோடு சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கக்கூடும். இது சண்டைகளை ஏற்படுத்தும். எனவே பொறுமையை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் 1, 7, 8, 12, 13, 14, 15, 16, 23, 24, 25, 28 மற்றும் 29. மேலும் அசுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 17, 18, 21, 22 மற்றும் 30. இந்த தேதிகள் அனைத்தும் உங்களுக்கு அசுப தேதிகளாக சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.